You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் அற்புத விதமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் பேசுகிறதான இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு தலைப்பு போல காணப்படும். ஆனால் இது உங்களுக்கு, நீங்கள் இதை படித்து தியானித்து இதை பிறருக்கு கூட நீங்கள் சொல்ல முடியும். ஒரு தொகுத்து வழங்குகிற வார்த்தைகள், பைபிள் ஸ்டடி போல தான். ஒவ்வொரு மனிதனை குறித்து, ஒருவரை குறித்து ரெண்டு முறை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆபிரகாமை ஆபிரகாமே என்று கேட்டோம். யாக்கோபே யாக்கோபே என்ற வார்த்தையை கேட்டோம். மோசே மோசே என்ற வார்த்தை எல்லாம் தேவன் கூப்பிடுகிற வார்த்தை. ஆண்டவர் ஒரு காரியத்தை 2 முறை சொல்றாருன்னா அதில் ஏதோ முக்கியத்துவம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரே விதமா வருது பாருங்க. இது ஆண்டோடைய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதற்குள்ள ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. படிக்கும்போதே தெரியுது. சாமுவேலே சாமுவேலே என்ன தெரியுமா? தேவனுக்காக ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். இந்த சாமுவேலை கொண்டு தேவன் பெரிய திட்டம், தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். அநேக தேவ திட்டத்தை உணராமல் புரியாமல் போன அனுபவம் உண்டு. ஆனால் சாமுவேல் தேவ திட்டத்தை அறிந்து தேவ திட்டத்தில் நின்று தேவனுடைய சித்தத்திற்குள்ளே அநேகரை வழிநடத்துவதற்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலைதான் சாமுவேலின் வாழ்க்கையில் பார்க்க முடியும். சாமுவேல் அன்னாளின் குமாரன். பிள்ளை இல்லாத நிலையில ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்து, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தை செய்ய விட்டுறேன்னு சொல்ல, தேவன் அந்த அம்மாவுடைய கண்ணீரை கண்டு ஏற்ற நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அப்படி தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இந்த சாமுவேலை தேவனிடத்தில் பொருத்தனை செய்தது போலவே ஒப்பு கொடுத்தாள். வேதம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 1 வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பணிவிடை, சின்ன வயசு, ஒரு பெரிய அனுபவம் இல்லை. அந்த நாட்களில் ஆண்டுடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபூர்வமாய் இருந்தது. ஒரு தரிசனம் இல்லாத சூழ்நிலை. இந்த நிலையில ஏலி கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறார். சாமுவேல் அந்த இடத்துல பெட்டி பக்கத்தில், உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது முதல் விசை 4ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலிகிட்ட ஓடுறார். அந்த இடத்துல அவர் ஆசாரியராக இருக்கிறார். ஏன் கூப்பிட்டீங்க என்று. அப்படியா, நான் கூப்பிடலப்பா, ஆனா நீ போய் திரும்ப படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். 2வது முறை 6ஆம் வசனம், மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்திலே போகிறார். ஏன்னா ஏலி அங்கே இருக்கிறார், இவர் பெட்டிக்கிட்ட படுத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் உள்ள அந்த இடத்தில் படுத்திருக்கிறார். திரும்பவும், என்னை கூப்பிட்டீங்களா ஐயா? என் மகனே, நான் உன்னை கூப்பிடலப்பா, திரும்ப போய் படுத்துக்கொள். ஒரு முறை கூப்பிடுகிறார். 3வது முறை. ஏன்னா சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை.
ஆண்டவரை அறிந்து கொண்டால் அவர் உடனே பேசி இருக்க முடியும். ஏலி அனுபவம் போல சாமுவேல் சின்ன பிள்ளை, அப்ப இன்னும் அவர் அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேலை கொண்டு சாமுவேல் ஆண்டவர் அழைத்து அவருக்கு தெளிவை கொடுத்து அவர் வார்த்தையால் நிரப்பி இவர் மூலமாய் ஏராளமான ஊழியம் நடப்பதற்கு இங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். 3வது முறை 8ஆம் வசனம், கர்த்தர் மறுபடியும் 3ஆம் திசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஒரு முறை தான் கூப்பிடுகிறார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்று கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர், இப்பதான் 3வது முறை ஏலி யோசிக்கிறார், கர்த்தர் தான் பிள்ளையாடானை கூப்பிடுகிறார். ஆனால் இந்த ஏலிக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. இதை போல ஏலிகிட்ட ஆண்டவர் பேசல. இதை போல 3 முறை வந்து இடைபடவில்லை. அப்ப கர்த்தர் தான் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போ படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்போது ஒரு வார்த்தை நீ சொல்லு. என்ன தெரியுமா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஏலி சொன்னபடியே சிறிய வயதுள்ள சாமுவேலாய் காணப்பட்டாலும் அவன் என்ன செய்தான்? திரும்ப போய் அந்த ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். படுத்த பின்பு இப்பதான் 10ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுகிறவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறவர். ஆண்டவர் நேரடியாக அவர் வேலைகளை செய்ய முடியும், சொல்ல முடியும், செயல்பட முடியும். மனிதர்களை கொண்டு அவர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பி ஆயத்தப்படுத்தி வருகிற நிலைகளை பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்தில் ஆண்டவருக்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இளம் வயதிலேயே தேவனால் கேட்கப்பட்டு, தேவனால் கொடுக்கப்பட்டு, தேவனால் பேசப்பட்டு, இப்பொழுது சாமுவேல் ஒரு நல்ல நிலைக்கு உருவாகி தேவ சத்தம் கேட்டுட்டார். அவர் அந்த சத்தம் கேட்ட பின்பு இதோ அடியேன் இருக்கிறேன். அதன் பிறகுதான் வருங்காலத்தில் ஏலி குடும்பத்தில் என்ன நடக்கும், மற்ற காரியங்கள் என்ன நடக்கும், தெளிவாக சாமுவேல் மூலம் தேவ வார்த்தை புறப்படுகிறது. இதை ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு விளக்கி காண்பிக்க முடியாது. நீங்க படித்து பாருங்கள். தொடர்ச்சியா வேதத்தை படிங்க, அபிஷேகத்தோட படிங்க, கேளுங்க. ஆண்டவர் கிருபை வெளிப்படுவதை பார்க்க முடியும். எனவே உங்களை கொண்டு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தேவ சத்தம் கேளுங்கள். நீங்கள் அப்பிரயோஜனமானவர்களாய் இருக்கலாம், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பரலோக தந்தையை துதிக்கிறோம். இந்த அருமை வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கும் வார்த்தை வந்ததைப் போல ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வார்த்தையை பெற்று அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற கிருபை தாரும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.